வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகுது, நடந்துருச்சுன்னு வச்சுக்கணும். ஆண் பிள்ளைகள் உக்கிரமாக எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. கோயிலில் போய் தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறீங்களா 7 முறை தீபம் ஏற்றணுங்க, 7 நாட்கள். வேற ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண் பிள்ளைக்கு ஃபீனிக்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான். இப்போ வந்து திருமண தடை, குடும்பத்தில் ஆண் பிள்ளைக்காக இருக்கட்டும் பெண் பிள்ளைக்காக இருக்கட்டும் திருமண தடை ஏற்படும். இந்த ஆண் பிள்ளைகள் உக்கிரமாக எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அது வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம். குடும்பத்துலேயும் வந்து அப்பா அம்மா கிட்ட ஒரு அன்பாக பேச மாட்டாங்க, அவங்க அவங்களே தனிமைப்படுத்திப்பாங்க. இதெல்லாம் ஒரு தோஷம்தான், தடை தான். அந்த திருமண தடைகள்லாம் இருக்குதுன்னா ஒரு ஆண் பிள்ளையே ஆக்ரோஷமாக இருக்கிறான்னா உக்கிர தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வரணும். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா, விளக்கேற்று முறைகள். அப்படி பார்க்கும்போது நீங்கள் உக்கிர தெய்வங்கள், இவங்க உக்கிரமாக இருக்காங்களா, இவங்க உக்கிரம் குறையத்துக்கு உக்கிர தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு, மஞ்சள் லெமன் சாதம், புளி சாதம், இதை வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அப்படி கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா மங்களகரமாக அதை கொடுத்துட்டு வரலாம். அந்த கோயிலில் போய் தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறீங்களா 7 முறை தீபம் ஏற்றணுங்க, 7 நாட்கள். போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறீங்களா இல்லையா, இல்லை சனிக்கிழமை எடுத்துக்கிறீங்களா, அந்த ஒரு எப்போ ஏற்றுறீங்க அதே மாதிரி 7 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த உக்கிரம் குறைந்து பிள்ளைங்க வந்து நம்ம கைவசம் நம்ம சொல்கிறத கேட்குற வண்ணமாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைக்கு திருமண தடை வந்துக்கிட்டே இருக்கா, போங்க கோயில் ஸ்தலங்களுக்கு போங்க. அங்கே இருக்கிற அபிஷேக ஆராதனைகள், வாசனை திரவியங்கள், அங்கே ஓதப்படுகிற சில நல் விஷயங்கள் எல்லாம் காதில் கேட்கும். அங்கே போயிட்டு பெண் பிள்ளைக்கு அது மாதிரி இருந்தால், வேறு ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண் பிள்ளைக்கு துணி, அதாவது சேலையோ இல்லை பாவாடை தாவணியோ, வளையல், பொட்டு, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மனதார இது இவ்வளோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகுது, நடந்துருச்சுன்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி எண்ணத்தோட, நல் எண்ணத்தோட, உயர்ந்த எண்ணத்தோட நம்ம போயிட்டு இதை செஞ்சோம்னா இந்த திருமண தடைகள் நீங்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம் என்னம்மா தலை குளிச்சிட்டியா, இது மாதிரியெல்லாம் ஒரு சில குடும்பங்களே நான் கண்கூட பார்த்துருக்குறேன், வாழ்க்கையில் நடந்துருக்குது, அதனால் இதை சொல்கிறேன். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் வந்து குழந்தை பிறப்பதற்கான ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. நல்ல உணவு, குளிர்ச்சியாக வச்சுக்கணும் வயிற்றை, புரியுதுங்களா? நல்ல உணர்வு, நல்ல உடற்பயிற்சி, காலையில் எழுந்துக்கணும். காலையில் எழுந்து வளைஞ்சி குனிஞ்சு இந்த வாசலை பெருக்கி அந்த வளைஞ்சி குனிஞ்சி அந்த கோலம்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டு உள்ளே வரும்பொழுது நம்ம கூடவே லக்ஷ்மிகரமான அந்த இது வந்து ஸ்ரீதேவின்னுவாங்க, அது கூடவே வரும். அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த பெண் பிள்ளைக்கு எந்த அந்த கர்ப்பப்பைக்கான எந்த நோயோ தடங்களோ தடையோ இல்லாமல் அவன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு அம்மா சொன்னாங்க ஃபஸ்ட்டு குனிஞ்சு நிமிந்து வாசலை பெருக்க சொல்லு அப்படின்னு ஒரு பெரியம்மா சொன்னாங்க. ஏன்னா பெரியவங்க சொல்ல நான் கேட்டுப்பேன் எப்பயுமே, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆன்மீக தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விடியற் காலையில் எழுந்து அந்த பெண் குளித்து விடியற் காலையில் அவளை யாரும் ஒரு 6 மணிக்கு முன்னாடி குளித்து மங்களகரமாக, அதே மாதிரி எழுந்த உடனே முகத்தை கை காலெல்லாம் கழுவிட்டு தான் நீங்கள் கோலம் போட வாசலுக்கு போகணும். அப்படியே தூங்கு மூஞ்சோடு போயிட்டு கோலத்தை போட்டு அப்படியே கதவு சாத்திட்டுலாம் வரக்கூடவே கூடாது. கை காலெலாம் கழுவிட்டு போய் வாசலில் அழகாக கோலம் போட்டு அந்த மகாலட்சுமி அந்த கோலத்தின் வழியாக நம்ம கூடவே வீட்டுக்கு வரும், புரியுதுங்களா? அப்படியே வந்து நீங்கள் விளக்கேற்றலாம், அதை சுத்தபத்தமாக இருக்கும்போது. அப்படி இல்லையா, குளிச்சுட்டு வந்து நீங்கள் விளக்கேற்றலாம். விளக்கு ஏற்றும் போது அந்த பஞ்ச பாத்திரத்திற்கும் தண்ணியை சுத்தமாக கழுவி ஊற்றிட்டு எடுத்து திருப்பி பஞ்ச பாத்திரம் முழுசாக தண்ணி நிரப்பிட்டு அதன் பிறகு விளக்கேற்றுங்க. நன்றி. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும், நன்றாக இருப்போம்.